ஆக்கலைக்கு போய் ஒரு 250 எறும்பு வந்து உங்களை குருவாவணி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமீனா. நீங்க உங்களுக்கு என்ன பேர்? விளங்கல லிதியாவா? ஓகே. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சிலங்கடை விட்டு தான் நிற்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களோட சேர்ச் எல்லாம் முடிச்சு ஆராதனைலாம் முடிச்சுட்டு இன்றைக்கு வந்து காலையிலே நாங்கள் வீடியோ பதிவு செய்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே பின்னேரத்துல எல்லாம் வந்து வெளியால் போவோம். அடுத்த வெயில் வைக்க இன்றைக்கு வந்து காலையிலே நாங்கள் வீடியோ பதிவு செய்தோம். எங்களுக்கு ஆத்மாயம் ஒரு ரிலாக்ஸாக இருக்குமே இல்லையா? சரி, அப்படி நீங்களும் அம்மா சாமான் முடிக்கும். இன்றைக்கு வந்து அப்போ நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கு மேலே காணுமே அரிசிமா காணும் வெட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். இதே வந்து எவ்வளவோ பொறுமதியான பொருள் என்ன சரியான விலை சாமான்கள் எல்லாம். நாங்கள் அந்த விலை தான் வந்து சொல்ல போகிறோம். இப்போ இவ்வளோ போகுதுன்னு சொல்லி அப்போதான் இன்றைக்கி நாங்கள் அப்போ சாமானை வாங்கிட்டு கணக்கை பார்த்தோம். கணக்கு பில்லான் எல்லாம் சாமான விலையை பார்த்தா நிறையவா கூட இருந்துச்சு. இன்னும் இப்போ இவ்வளோ வாசம் விட்டு அப்போ அதை நாங்கள் வந்து ஒரு போயிடுவா பதிவு செய்வோம்னு சொல்லி எழுதியா குட்டி மக்களுக்கு விலையில வந்து தெரியப்படுத்துறோம். ஒரு அரிசி என்ன விலை போகுது உதவி செய்யும். இந்த தாங்க இதை வச்சிருவோம். விதியாளர் இன்னைக்கு விலை சொன்ன மாதிரி தான் கவனமா ஆப்பிச்சது விதியா இந்த அரிசியை காணையில். சரி, முதலாவது வந்து நாங்கள் வந்து விதியா குட்டிக்கு வந்து சத்து மாவு வாங்கினாங்க. சரி, இது அரிசி வந்து இது இருக்குன்னு இது வந்து குத்தரிசி 5 கிலோ பேக். எங்களுக்கு 5 கிலோ பேக் காணும் நிறைய நாளைக்கு என்ன. இது வந்து யாழ்ப்பாணத்து சிவப்பு நாடு நம்பர் 1 ஆட்டக்காரை விஜிதா அரிசி நல்ல அரிசி 5 கிலோ. இது வந்து என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய் 5 கிலோ. ஓ, 1 கிலோ அப்படி பாத்தீங்கன்னா திடீர்னு 1 கிலோ பாத்தீங்கன்னா 230. உங்களோட கணக்கு மக்கள் பார்த்து சொல்றாங்க. ஏன் சொல்லுங்க 5 கிலோ வந்து 200 இங்கால 600 230 அப்படிதான் பேர் அப்படிவா தெரியல. எறும்பெல்லாம் கிடைக்கப்போகுது. அதான் நம்ம வட்டத்துல வச்சுனாங்க. சரி, 5 கிலோ அரிசி வாங்கினாங்க. இது வந்து அரிசி 5 கிலோ அரிசி என்ன விலை? அது 1600. ஐமௌண்டு தெரியாது. ஐமௌண்டு படி பார்த்தாலே 15 வருது. 300 படி பார்த்தாலே 1500 வருது. அப்ப இது என்ன? 230 ரூபா கணக்கு சொல்றோம். ஓ, 1600. மக்களே திடீர்னு கணக்கு 320 ரூபா ஒரு கிலோ அரிசி. பார்க்க விலைவாசிகள் தெரியாது. அப்ப நிக்கிறா உடைய போகுது. சரி, இது பாத்தீங்கன்னு சொன்னா அரிசிமா. இது வந்து கூடுதலா வந்து நாங்க யாழ்ப்பாணத்துல வந்து அந்த பச்சை இது நெய் போத்தல். அம்மா குட்டி நெய் போத்தல் பண்ணிருக்காங்க. இது வந்து அரிசிமா வந்து யாழ்ப்பாணத்துல அந்த பச்சை தண்ணி குளிக்கிற அந்த மாத்த வாங்குறாங்க. இப்ப அது வந்து இல்லாதபடியா நாங்கள் அது இல்ல என்ன அங்க போறோம் வாங்குறாங்க. நெல்கோ அங்க போறோம் நெல்கோ அரிசிமா தான் பாவிக்கிறாங்க. இது சொல்லிச்சு நல்ல அரிசிமா. வெயில் காரணமாக இப்ப நாங்க யாழ்ப்பாணம் போறதை நிப்பாட்டிட்டோம். ஆட்டோ மில்ல தானே. இது வந்து இந்த மாதிரி நல்ல மான்னு சொல்லிச்சு வாங்கினாங்க. என்னம்மா? அரிசிமா மட்டுவில் சாவச்சி அரிசிமா. இது வந்து 1700. அங்க அரிசிமா மட்டுவில் அரிசிமா சொல்லுங்க அம்மா. மட்டுவில் என்னம்மா பாக்குறீர்கள்? 1700 ரூபா. இப்ப நீங்க என்ன சொல்ல 1 அரிசி 350 ரூபா முந்தி 20 ரூபான்னு சொன்னேன். அப்ப இது வந்து 330 கிலோ. இந்த அரிசி அது 1700 டக்குன்னு கணக்கு பாக்குறது பிடிச்ச விஷயத்தை. உங்களை விட நான் நல்லா கணக்கு எனக்கு இவரை விட நான் அதான் 5 கிலோ அரிசிக்கு 20 ரூபா படிக்கிற காலத்துல அப்படி பட்டப்படன்னு சொல்லுவேன். மேலப்பாடத்துல திறமையெல்லாம் போய் நான் போட்டது. இந்த கணக்கு எல்லாம் படிப்பு தேவையில்லை. நான் டக்குன்னு சொல்லுவேன். நான் இப்ப அதில் கதைக்காதபடியா சொல்லாதபடியா அதுக்கு மறக்கணும் கொஞ்சம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து பாவிக்கிற சோப் வந்து லைகோல். வித்யா குட்டி
அம்மாக்கு நேரம் போட்டு திரைக்கு போணும் பேச அம்மா பாத்துமா. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லிதியா குட்டி பவுடர் பேபி பவுடர். என்ன பவுடர் இது? பெண்டா பேபி பெல் பேபி டெல் தான் கிடந்த பவுடர் முடிஞ்சப்ப வாங்கி. இது வந்து 330 ரூபாய். பாருங்க சாமான் கொஞ்சமா கிடக்கணும் வெளியே. லைவ் வந்து நாங்க வந்து லைவ் சோப் தான் பாவிக்கணுங்க. துண்டுலாம் பார்க்கணும் எனக்கு துண்டா கிடக்கு பாக்குறேன்னு எதிரியே. லைவ் வந்து 370 வரும். சின்ன சோப்பா? சின்ன சோப் 40 கிராம். எத்தனை கிராம்? அதெல்லாம் பாக்கிறோம் கிராம். இது வந்து நாங்கள் விம் சோப் அந்த மெட்டதும் பாவிக்க நாங்கள் போட்டு. இது வந்து கொஞ்சம் அந்த பானை சட்டிகள் கலந்து இதுதான் சரி. அது வந்து பிளேட் போட்டு இது வந்து 180 ரூபாய். 30 ரூபா போட்டு கையில. அது 130 ரூபான்னு போட்டு கிடக்குது. 130 ரூபாயில 30 ரூபா டிஸ்கவுண்ட் ஆமா என்னம்மா? 210 ரூபாய் டிஸ்கவுண்ட் கழிச்சு 30 ரூபாய் கழிச்சு. இப்படித்தான் இந்த சாமான் பண்ண போறீங்க உனக்கு மோட்டி செய்ய டாப்பரா போய். அதான் என்ன விடாத கொண்டு தெரியாது. இன்னைக்கு தான் நாடே இதுல வாங்குறேன். இல்லாட்டி இப்ப பழமையா வாங்குறேன்னு சொன்னா டக்கு டக்குன்னு சொல்லுவேன் மாட்ட பார்த்து. இது நான் வாங்குறேன். 130 ரூபா சொல்றேன். 130 ரூபாயில 30 ரூபா அடிச்சுக்கிட்டே எனக்கு தெரியாது. 30 ரூபா பக்கத்துல அடுத்தது பேபி சோப் கழிவு ரெடியா இருக்கும். வீடியோ எடுக்க சொன்ன வேற தெரியா முன்னுக்கு எங்களை வச்சு செய்யணும்னு கதையை தீட்டல் அரிசி வந்து 260 ரூபாய். இந்த தீட்டல் அரிசியை நாங்க வாங்கினாலும் சொன்னா இது எனக்கும் உங்களுக்கும் என்ன 260 ரூபாய். நானும் மாறிது. இது தீட்டல் அரிசி. இது வந்து நாங்களே வாங்கினோம் சொன்னா இதுக்குள்ள 260 ரூபாய் ஒரு கிலோ. சத்தம் போடாம இருக்கணும். இது அப்ப எவ்வளவு 1/4 கிலோ? தெரியாது. 1/4 கிலோ எவ்வளவு வரும்? 65 ரூபாய். கணக்கு பாருங்க. டப்பன்னு பாத்தீங்களா? இது வந்து உளுந்து. இது வந்து எங்களுக்கு தான். அவ்வளவு அரியில் உளுந்து. இது வந்து எவ்வளவு தெரியும் பில் பாக்கல. இதை வறுத்து இதை புடைச்சு போட்டு நாங்கள் கொண்டே மில்லில் திரிச்சு விலையை சொல்லல. நாங்கள் விலையை தான் இப்போ மெயினாக நாங்கள் மக்களோட ஷேர் பண்ணிக்கொண்டு விலைவாசியை தெரியும். 650 ரூபாய் ஒரு கிலோ முள்ளுந்து கடந்த நேற்று பார்த்து 100 ரூபா வேறு மண்டி நிற்கிறேன். அதில் இப்போ இருந்த பார்த்துறேன் நேற்று. லிதியாங்க பில் லிதியா பில்லுகளை தாங்க எங்க 650 ரூபா போட்டிருந்தோம். முழு உளுந்து 1 கிலோ 650 ரூபா. 700 சொன்னியா 650 ரூபா நேற்று 700 சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பெருஞ்சீரகம் 400 கிராம் பெருஞ்சீரகம் வந்து எவ்வளவு 100 கிராம் 120 ரூபான்னு சொன்னால் 240 480 ரூபா 400 கிராம். இது வந்து தூளுக்கு நம்ம கரைக்கும் குருமா வாங்க. தூளுக்கு குருமான்னா அப்படியே போடுமா மாறி இருந்து அதில் எடுக்கக்கூடாது. தூள் அளவும்படியே போடணும். இல்லை அப்புறம் பிழைச்சி போடும். பால் பொன்னி அரிசி 3 கிலோ. பால் பொன்னி ஒரே பில்ல இருந்தா பால் பொன்னி எவ்வளவு? பால் பொன்னி 3 கிலோ 840 ரூபா. அப்போ 1 கிலோ அப்படியே எல்லாம் அங்க கேட்க சொல்லியே 840 சொன்னா சரி. ஆக்கலைக்கு போய் 1 கிலோ 840 இல்ல 840 ரூபாய்ட்டீங்க. அப்போ இல்ல 3 கிலோ 840 3 கிலோ 840 ரூபான்னு சொன்னா பாருங்க. மூண்டா பிரிக்க வேண்டாம். கணக்கு சும்மா இருக்கிறீங்க போன பிடிச்சுக்கொண்டு பாருங்க. மூண்டா பிரிங்க 280 வருமா? சும்மா இருக்கிறீங்க அதை சொல்லுங்க. மல்லி போட்டு போட்டு மல்லி 1 கிலோ வாங்கினா 1 கிலோ சேர்த்து 1 கிலோ மல்லி வாங்கினா மல்லி கிலோ எவ்வளோ சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் இதில் இல்லை பில்லு எனக்கு எல்லாம் தெரியாது. நம்ம நான் இதில் நினைச்சிருக்கேன் செத்தல் மல்லி 480 ரூபா 1 கிலோ. இது வந்து மஞ்சள் அடிச்ச விலை 270 ரூபா. எத்தனை கிராம் மஞ்சள் கட்டி? 50 கிராம் 270. இந்த மஞ்சள் கட்டி 50 கிராம் 200 ரூபா. கட்டி கட்டியை வந்து திரிக்கிறேன்னு இல்லை. கட்டியை வந்து திரிக்கிறேன்னு இல்லை. நல்ல ஒரிஜினல் மஞ்சளாக வரும். இல்லை அதை திரிக்க கொடுக்கலாம். என்னங்க செய்யறப்பில்ல அங்கே போய் வீடியோ போய் சீனி 280 ரூபா. இது வந்து காப்பி நம்மளோட சாப்பாடு தேவைக்கான காப்பி வாங்கினாங்க. காப்பி எப்படி காப்பி சாப்பிடுறீங்களா பிள்ளை? ஆ
எங்க கௌப்பி வந்து 400 கிலோ. உங்களுக்கு இது வந்து ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கா 3 நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களா தானியம் வகை? இது வந்து எழுதி ஆண்டை கோதுமை வண்டியில்லையா உங்களுக்கு? கோதுமை இருக்கு, ரொட்டி சுடுறது இருக்கு. நீங்க சாப்பிட வழியா ரொட்டி சுட்டு நாளாச்சு சாப்பிட்டு. எள்ளு 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 எவ்வளவு? எள்ளு நல்ல எள்ளு விளக்கின எள்ளு. இங்கே வரங்க விளக்கின எள்ளு எவ்வளவு? 300 ரூபா. 150 வந்து மிளகு. இது வந்து என்னத்துக்கு வாங்கினான்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தேவைக்கு இந்த மிளகு வாங்கி. மிளகு எவ்வளவுங்க? என்னட்ட தாங்க பில்லு நான் பார்த்து வச்சு சொல்கிறேன். சொல்லுங்க டக்குறாங்க. 240 ரூபா 100 கிராம். சும்மா இது வந்து நான் எங்களோட கறி தேவைக்கு வாங்கினேன் 120 ரூபா. என்னது? பெருஞ்சீரகமா? கட்டி உப்பு அந்த கடையில் இப்போ கட்டி உப்பு கொஞ்சம் விலையா இருக்கு வரத்துட்டு. அப்போ தூள் உப்பு கொண்டு வாங்க. இது வந்து எனக்கு கட்டி உப்பை மட்டும் தூள் உப்பு தான் கட்டாயம் தேவை. முட்டை பொரிக்கிறதுக்கோ இல்லாட்டி புட்டுடியப்பா வைக்கிறது தூள் உப்பு தான் அளவு எனக்கு தெரியும். பட்டவளை தேயிலை பட்டவளை 50 100 கிராம் இல்லை நீங்க கேட்டு. 2 பேக்கெட் இருக்கு மேம். இந்த தேயிலை தான் பாவிக்கணும். தேயிலை வந்து அதிகமா பாவிக்க கூடாது. பிஞ்சு விடமா வரக்கணும் பிள்ளைக்கு மாற்றி. இது வந்து அதிகமா பாவிக்க கூடாது. 300 ரூபா 100 ரூபாய் கொஞ்சமா பாவிக்கும். உள்ளி எவ்வளவு? 1/4 கிலோ. 1/4 கிலோ உள்ளி. உள்ளி 1/4 கிலோ 150 ரூபா. 1 கிலோ இதெல்லாம் வந்து 600 ரூபா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிடியா குட்டிக்கு தான் இந்த விழா பொருள் 150 கிராம் ஆயின கச்சான் சத்து மாற்றி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம லிடியா குட்டியின் பிரதானமான சாப்பாடு இதுதான். இது வந்து மஞ்சள் கட்டி. லிடியா குட்டியின் தேசிய உணவு. தேசிய உணவு எங்கட வீட்டு தேசிய உணவு. அதெல்லாம் தானே சத்து. இவ்வளோ அபூர்வ மனிதர்கள் லிடியா குட்டியின் தேசிய உணவு. இது வந்து லிடியா குட்டி. லிடியா அப்படி எறியக்கூடாது. பயர் உளுந்து கவுப்பி அவ்வளோ லிடியா குட்டி. பிஞ்சு கொட்டு போட போய் லிடியா கவனம் சத்துமா. இது வந்து பயர் எங்களுக்கு எவ்வளோ பயர் 1/2 கிலோ 400 ரூபா. ஓ நான் நேற்று பார்த்தேன் தானே வீடு. 1 கிலோ கடலை. கடலை பிரியர்களே கடலை. உங்களுக்கு தான் கடலை பிடிக்கும். 1 கிலோ கடலை வந்து பார்ப்போம். வெந்தயம். வெந்தயம் என்ன தூளுக்கு வாங்கினீங்களோ? ஓ இது மிளகு. இது வந்து நான் ஏன் வாங்கினான்னு சொன்னால் மிக்சியில் ஆட்டிக்கிறதுக்கு மிளகு வந்து பவுடர் ஆக்குறது. இது வந்து சின்ன சீரகம். ஏன்னா தூள் சாமான்கள் எல்லாம் கூட. அப்போ அவ்வளோ நேரம் பார்க்குறேன் கடலை எவ்வளோ. கடலை எங்கே காணையில் தமிழக்கரெல்லாம் பார்க்குறேன். மற்ற கடைலாம் கிடக்கும். பிரியாண கடலை. அம்மா தும்மா போதும். 1 கிலோ செத்தல் எவ்வளவு? செத்தல் தூள் சாமான் செத்தல் 750 ரூபா. 1 கிலோ. சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் 400 கிராம் 420 ரூபா. சின்ன சீரகம் 270 ரூபா 150 கிராம். இது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பச்சைச்சரகு பேக்கெட் 2 வாங்கினான். 2 போட்டு அது டேஸ்டா இருக்கு. இதுக்கு ஏலக்காய் எல்லாம் வருது. உரைக்கும் சாமான கண்ணம். இது வந்து கடையில் 650 ரூபா 1 கிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேண்டாம். இது வந்து லிடியா குட்டி பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை லிடியா குட்டி சாப்பிடும் கூடுதல். அது வந்து அந்த நைஸான கடலை. ஆனால் லிடியா குட்டிக்கு இதுக்குள்ள கொஞ்சம் சாமான் வாங்கி கேட்டு பேரிச்சம்பளம் வாங்குவோம். ஏஞ்ச அது கட்டி வைச்சபடியா தெரியும். நெய் எங்க? நெய்யில் இதில் வச்சிருந்து. இது எங்க நெய்? நான் காப்பத்தில் நெய் போத்தெல்லாம் கேட்டேன். நான் சின்ன நெல் தான் வீத சின்ன நெல் பார்த்துட்டேன். சரி அப்புறம் வாங்கணும். மேடமா சரி. இதுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் களி லிதியான சத்து மாவும் தூள் சாமான் தான் கூட இருக்கு. சாமானும் 13,000 எவ்வளோ மொத்தமா? 13,650 ரூபா. இந்த கடை எவ்வளோ சாமான் 13,650 ரூபா. மெயினாக வந்து தூள் சாமான் இவ்வளோதையும் வந்து நான் பேக்கிங்லேயே தீர்வு வைக்க போகிறேன். இதெல்லாம் வந்து அப்படியே எறும்பு வந்துருந்ததுக்கு. ஓ அது வச்சபடி அம்மா விட்ட தான் இதெல்லாம் நான் கொண்டு போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை போன அம்மா எல்லாம் வறுத்துட்டு தருவா. எனக்கு சுகம். உங்களுக்கு சுகமே. அம்மா தூள் சாமான் நிதியா குட்டி இதெல்லாம் வறுத்து தருவா. அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் குடும்பம் வைக்க போகிறோம். என்ன இதெல்லாம் தூளுக்கு தானே இந்த மிளகு இல்லை? மிளகு 150 தூளுக்கு பண்ணேன். 100 அங்களுக்கு பண்ணியல். இது கூட வரல. அது கொஞ்சம் இது எல்லாம் நிதியாண்ட சாமான் தான். இது
கொண்டு போய் யாரை கொண்டு வர போறீங்க இது வைக்க கூட கொடுங்க பார்த்து வைக்கும் ரெண்டு இல்லை வாங்க மங்கள வைங்கோ இது மங்கள வைங்கோ என்னங்கோ மல்லி வந்து 1 கிலோ போட்டா டேஸ்டா இருக்கும் அரிசி போட வேணாம் தூளுங்க அது அரிசி போடுங்க எனக்கு இப்ப அந்த முந்திட்டா நான் அரிசி போடுறேன் இப்ப அரிசி போடுறதே அம்மாங்க போட்டு வரேன் அரிசி போடுறேன் அம்மாக்கள் போடுறேன் அது கறி வந்து பூளா தடி அது வேணாம் போடுறேன் எள்ளு தியாகுட்டிக்கு உளுந்து இது பெருஞ்சீரம் என்னத்து வாயின கறிக்கு வாங்கிட்டு உளுந்து எங்களுக்கு எனக்கு அந்த உளுந்து சாப்பாடு கூட விருப்பம் களிங்கள் அதுக்கு கொழுக்கட்டை பால் புட்டு நல்ல தியாகுட்டி இது என்ன முள்ளாக என்னத்துக்கு வாங்கினது உங்களை குருமாவணி போட்டு ஓ 2 தானே இது என்ன சரி சிஸ்டர் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் மண்டபத்துக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தா அப்பா சித்தல்ல காம்பெல்லாம் பட்டிருக்கும் எல்லாம் போட்டு ரஞ்சடக்கு நான் சின்ன போத்து 2 பேர் அந்த இந்த சின்ன போத்து தந்துச்சு வைங்க அப்புறம் அதான் வாங்குவோம் நெய்யில் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து கொடுக்குறோம் நல்ல இப்போ தண்ணியில் இருந்து நம்ம அப்பாக்க தான் இருப்போம் சரி அப்போ இவ்வளோ தான் சாமான் இதெல்லாம் அவங்களுடைய வீட்டு தேவை சாமான் இது என்ன பயறு அரிசி ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் சமைக்கணும் என்ன சமைக்கிறேன்னு முடிவு பண்ணல சரியே புண்ணை குழைச்சி போட்டுதுடா இன்றைக்கு அப்பா லிதியா குட்டிக்கு வந்து உடம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் பூசி லிதியா குட்டிக்கு வந்து இன்றைக்கு குளிக்க வாங்க போறான் ஏன்னு சொன்னா லிதியாக்கு தான் வடிவ குளிக்க வாக்க மாட்டேன் வேற வடிவ குளிக்க வாக்குறது அப்ப வடிவ வாக்க மாட்டேன் இல்ல அது எனக்கு தெரியும் இவ்வளவுக்கும் தெரிஞ்சிச்சு ஏன்னு சொன்னா அப்பா வந்து சோப்போல் வந்து அந்த உறைஞ்சி எல்லாம் போட மாட்டேன் தேகன் வந்து அப்பாட இது வந்து அவர் தனக்கும் அப்படித்தான் செய்யறவர் எனக்கு வந்து போட்டு உறைஞ்சோம் வடிவா குளிக்க வரணும் லிதியாக பழகிட்டு போல அப்படியே லிதியாக அப்ப தெரியுது வித்தியாசம் அப்ப நீங்க வடிவா வேறுங்க 2 லிதியாக உறைஞ்சி அப்பா சொல்லுங்க வடிவா வாத்து விட அப்ப அம்மா மூத்துக்கு 3 ரெஞ்சா வரணும் நான் ஒருக்கா தான் போறேன் இல்ல நான் ஒரு கையில 2 எறும்புடும் எண்ணெய் வச்சா 2 எறும்புடும் லிதியா அப்பா சொல்லுங்க வடிவா குளிக்க வாத்து விட சொல்லு லிதியா குட்டி எண்ணெய் போட்டு குளிக்க வாக்கணும் ஏன்டா இரவில் வந்து லிதியா குட்டி வந்து இட்டுமுது நாங்கள் நினைக்கிறோம் லிதியா குட்டிக்கு சளியா தான் இட்டுமுது லிதியாவில் ஒரு பழக்கம் இருக்கு அதிகமா இருமினா உடனே சத்தி எடுத்துருவோம் ஆனா அவாக்கு வந்து இந்த இருமலுக்கு வந்து சளின்றது சூட்டுக்கு தான் அதான் சொல்றேன் சூட்டுக்கு தான் சுற்றியான சூடு வந்து ஒரு விடியப்புறம் 2:30 மணி போல நல்ல இட்டுமேல் எனக்கு நித்திர குழம்பியே போட்டுது நான் இட்டுமுதுன்ட்டு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல என்ன லிதியாக்கு எடுத்த மருந்தெல்லாம் முடிஞ்சு கொடுத்தா இன்னத்தை கொடுக்குறது அப்புறம் சரி நல்லெண்ணெய் பூசி பார்ப்போம்னுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து களத்துக்கு பூசினா தலைக்கு வைக்கல அப்போ பூசி போட்டு பார்த்தா அப்படியே நித்திரியா போயிட்டு அப்புறம் புதிய நல்லெண்ணெய் தலைக்கு வச்சது சூடு தான் ஏன்னா கூடுதலாக நாங்கள் வந்து பச்சை தண்ணியில் குளிக்க வாக்குறோம் இன்னைக்கு மெலிதியாக குறை வேணும் காலையில் நர்சரிக்கு போகிறவங்க சுடு தண்ணியில் வாக்குறது மதியத்தில் வந்து பார்த்தா அவள் அப்படியே நித்திரியா போயிடுவா விட்டுறது அப்போ இனி வந்து நான் சுடு தண்ணியில் எனக்கு முதல் ஆள் சொல்லும் தனக்கு தண்ணி குளிக்கிறேன் கடல்ல போய் குளிக்கணும் அந்த இதெல்லாம் ஒரே இப்ப நாங்க வந்து வீட்டுக்குள்ளேயும் உறவுகளோடையும் போகுது இப்ப வெளியால அப்படியெல்லாம் போறது முந்தின அடிக்கடி கடற்கரைக்கெல்லாம் போய் குளிக்கிறது இனி வந்து சமைக்கணுமே எழுதியா குட்டி அப்ப அப்பா வந்து குளிக்க சமைக்கணும் நான் மட்டுமே சமைச்ச ஒரு வீடியோ இல்ல எனக்கு வந்து கதவை பூட்டிட்டு சமையல் சமைச்ச ஒரு வீடியோ அதெல்லாம் பிறகு எடுக்கலாம் இன்னைக்கு வந்து எனக்கு இப்ப இதுல நிக்கிறது மிகவும் பெரிய விஷயம் ஏன்னா ஞாயிறுல கூடுதலா சமைக்கிறது இல்ல வடிவா குளிச்சு முடிட்டு கடை சாப்பாடு சாப்பிட்டு தான் போறது இன்னைக்கு வந்து சமைக்கப்படுறது நேற்று முன்னாலாம் ஒரே அங்க சாரமிச்சாலும் சாப்பிட்டது சமைக்கிறது இன்னைக்கு வந்து வடிவா சமைச்சு சாப்பிட்டு நீ நான் விழாத்தையும் கொண்டு அம்மா கிட்ட போகணும் எனக்கு இன்னைக்கு பெரும் வேலை சரியே அப்பாவுக்கு ரெஸ்ட் விஜயாபட்டி வந்து நான் இனி ஆப்பிள் ஜூஸ் அடிச்சு கொடுக்க போறேன் வாக்கு வந்து கொஞ்சம் பசி வேற ஒண்ணுமா கொஞ்சம் அப்படித்தானே வாக்கு காய்ச்சல் வந்தா கொஞ்சம் நாங்கள் பழையோட எடுக்கிறது கஷ்டம் சாப்பாடு காலையில வந்து கேக்கும் பாலம் கொடுத்தோம் பால் மட்டும் தான் குடிச்சவா வந்து ஆப்பிள் ஜூஸ் அடிச்சு கொடுக்க போறேன் ஓகே அப்ப இதோட வீடியோ முடிச்சுக்கணும் விஜயாபட்டி வாங்க வாங்க ஓடியாங்க ஓகே அப்ப சந்தோஷமா விஜயாக்கு
சேர்த்து காலம் பைபிளை வச்சு கொண்டு இந்த கதிரையில் பார்த்து பைபிளை வச்சு கொண்டு இருக்கிறோம் கை தட்டுறாவா என்ன போல கை கட்டி கொண்டு நிற்கிறாவா எனக்கு சிரிப்பு வந்துட்டு சந்தோஷத்துல அவள் இப்படி வந்துட்டு புறவா தான் கொஞ்சம் தலைமை வந்து தூக்காவா இவா தூக்கி வச்சுக்கோ நிக்கலாம் இருந்துட்டு அச்சா அப்படில அப்ப சந்தோஷம் ஏன் நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம் சொல்லணுமா ஒரு பாட்டு பாடுங்க சந்தோஷம் பாட்டு பாடி காட்டு ஒரு பாட்டு பாடி காட்டு மக்கள் கூட கிடக்கல சோப்பு இங்க பாடுங்க சந்தோஷம் படிங்க இத கூட என்ன பாட்டு படிங்க பாப்பா பாட்டு படிச்சு காட்டுவாங்க ஒரு பாட்டு உண்டு மக்கள் போ பாடுங்க வேத்தோடு பிள்ளை படி 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 ஓகே அப்ப நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பத்தி உள்ள கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க